அப்படின்ற பட்சத்தில் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு பெயில் அப்படின்னு கேட்டால் கன்சர்ன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து என்ஓசி கொடுப்பாங்க. நாங்கள் விசாரணை முடிச்சிட்டோம் அப்படின்னு என்ஓசி கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கிராவிட்டி முடிஞ்சதற்கு பிறகு ஸ்டாட்யூட்டரி பெயில்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில். அந்த கிராவிட்டி முடிஞ்சதற்கு பிறகு என்ஓசி அப்படிங்கிறதும் தேவையே கிடையாது போலீஸ் தரப்பில் இருந்து. நீதிபதி பார்ப்பாங்க, இவ்வளோ மெரிட்ஸ் இருக்குது, அவரே சரண்டரு, ஒரு வாரம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு, எந்த ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை, இருக்கிற உங்கள் கஸ்டடியில். அடுத்தது 60 நாள் பொறுத்திருக்கிறாங்க, 61ஆவது நாள் அப்ளை பண்ணுறாங்க. 61ஆவது நாளில் ஸ்டாட்யூட்டரி பெயிலையே உங்கள் எம்டி வெளிவருவதற்கு அன்னைக்கு பெயில் அப்ளை பண்ணி அன்னைக்கே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. ஸோ அதான் ஸ்டாட்யூட்டரி பெயில் அர்த்தம் மக்களே. உங்கள் போலீஸ் என்ஓசி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஸோ இது வந்து ஃபுல் மெரிட்டில் அவர் வெளியே வருவதற்கான ஒரு உத்தேசமான ஒரு மூவ் அப்படின்றதுனால ஆஸ் பர் சீனியர் கவுன்சிலர் அட்வைஸின் படி உங்கள் எம்டி செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு தான் அவருக்கு பெயில் அப்ளை பண்ணப்படுகிறது. டான்பிட் கோர்ட்லேயே ஐதர் செப்டம்பர் 2 ஆர் செப்டம்பர் 3 திங்கள் இல்லை செவ்வாவே வந்து அவர் பெயிலில் வெளிவருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இப்படி வெளியே வருவதன் மூலியமாக இப்போ பெயில் வந்துட்டால் மொத்தம் முடிஞ்சு போச்சும் கிடையாது இல்லைங்களா. ஏன்னா பெயில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வழக்கில் விசாரணை அப்படிங்கிற பெயரில் நிறைய விஷயத்தை அட்டாச் பண்ணியிருப்பாங்க அந்த கேஸில். அது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்கணும். அதனால் ஸ்டாட்யூட்ரி பெயிலில் வெளிவருந்தால் ஏன்னால் இவங்க எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்து செக்ஷன் கிராவிட்டி முடிஞ்சு அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கிறாங்க அக்யூஸ் பண்ணப்பட்டவங்க, இப்போ பெயிலில் வெளியே வராங்க. அப்படிங்கிறப்போ இதற்கு மேல் இந்த ஒரு வழக்கிற்கு இந்த விசாரணைக்கு சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து தேவையில்லையே விசாரணைக்குன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு கேட்குறப்போ உடனடியாக கம்பெனிக்கு திருப்பி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் ஸ்டாட்யூட்ரி பெயிலில் வெளிவருவது தான் இப்போதைக்கு சீனியர் கவுன்சில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ் மக்களே. செப்டம்பர் 2 ஆர் செப்டம்பர் 3 உங்கள் எம்டி பெயிலில் வெளிவருவதற்கு வாய்ப்பு அதிகம். அடுத்த 2 முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் பெயிலில் வெளியே வந்தது உடனே அடுத்த 2ஆவது நாள் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது, ஒரு நியூ சர்ப்ரைஸ் இருக்குது எல்லாருக்குமே அப்படிங்கிறது நாங்கள் இந்த இதோட ரிவீல் பண்ணி முடிக்கிறேன். என்னன்றது அவங்க எப்படி சொல்வார் மக்களே. அடுத்தது கம்பெனிக்கு எதிராக யாரெல்லாம் அவதூறு கலப்பி வீடியோ போட்டிருக்காங்களோ அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீனியர் கவுன்சில் அட்வைஸ் கொடுத்துருக்கார். அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் டு ஸ்டார்ட் வித் அந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவன் மேலே ஒரு கிரிமினல் டெஃபமேஷன் போடுறதுக்காக நோட்டீஸ் கொடுத்தாச்சு அவனுக்கு. அடுத்தது உங்கள் எம்டி வெளியே வர அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவன் மீது கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் நிச்சயமாக பதிவு செய்வார்கள். அதாவது ரோட்டில் போயிட்டுருக்கிறவன் அவன் போயிட்டுருக்கானா அவனை வந்து நோக்கி ஒரு பைக்காரன் வராரு, ஒரு பைக்காரன் வந்து அந்த கண்ணாடி மேலே பட்டுருது. இது நல்லாவே தெரியுது அவனுக்கு. அவன் சாரி சொல்கிறான், சொன்னதுக்கப்புறம் அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான். என்னடா கெட்ட வார்த்தை பேசுறேன்னு சொல்லி இறங்கி வந்து அவன் ஒரு அடி வைக்கிறான். அடுத்து இவன் ஓடுறான், அவன் துரத்திட்டு வரான், திரும்ப ஓடி போகிறான், துரத்திட்டு வரான், இவன் போய் காரில் ஏறிட்டான், விட்டு போயிட்டான் அந்த பையன். இதற்கான வாக்குமூலங்கள் நான் அடுத்த வீடியோவில் போடுற மக்களே. இந்த சம்பவம் அந்த சம்பவத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அசோக் ஸ்ரீநிதி கண்டிப்பாக தெரியும், இது இவன் பண்ண தப்புன்னு தெரியும். நம்ம ரோட்டில் போகிறோம், தெரியாமல் விஷயம் தம்பி பார்த்து போப்பானா முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் சாரி சொல்கிறான், சாரி நன்றான், சரி ஓகே போப்பா முடிஞ்சு போச்சு. அவனை வந்து அப்படின்னு பேச என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை பேச என்ன அர்த்தம்? அவன் சும்மா இருப்பானா? நான் சாரி சொல்கிறேன், நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறேன், நீ எனக்கு அசிங்கமாக திட்டுற, தெரியாதான் நீ டிஸ்டர்ப் சொல்லுவானா இல்லையா மக்களே? அப்போ இவ்வளவும் தெரிஞ்சிருந்தும் இது கூட மைவி3 ஆர்ட்ஸ் கம்பெனியை வந்து நீ கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த கம்பெனி மீது அவதூறு கலப்பி இருக்குது அப்படின்னா அப்போ நீ எவ்வளோ வன்மம் பிடித்தனா இருந்துட்டு கம்பெனி எதிர்த்து. ஏன்னா என்ன சொல்கிறாங்க கவுன்சிலு, இந்த கம்பெனியோடைய எதுவுமே தெரியாமல் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த கம்பெனி பற்றின சந்தேகம் இருக்குதுன்னா அது ஈவோடு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இந்த மாதிரி யூடியூபர்ஸு இந்த மாதிரி நபர்கள்லாம் எப்படி தப்பான அவதூறு கலப்பலாம் ஒரு கம்பெனி மேலே? அது கம்பெனி மேலே தப்பு இருக்கா ரைட்டு இருக்கா அப்படிங்கிறதே முடிவு செய்ய வேண்டியது கோர்ட். ஒரு கம்பெனி அப்படிங்கிறது ஒரு தனி மனுஷன் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 9.5 லட்சம் பேர் இதில் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 69 lakh பீப்புள் இருக்கிறாங்கன்றாங்க. அவ்வளோ பேரோட நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக எப்படி அவதூறு அவங்க கலப்பலாம்?
இனிமேல் யாராவது அவதூறு கருத்து பதிவிட்ட உடனே அவங்களுடைய கிரிமினல் டெஃபமேஷன் சூட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பட்டாகிவிட்டது மக்களே. அதன் ஆரம்பமாகத்தான் அசோக் ஸ்ரீநிதி மீது போடப்பட முதல் கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ். ஸோ அதுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் எம்டி வெளியே வர சமயத்தில் இவன் மீது கிரிமினல் டெஃபமேஷன் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவதற்கான எல்லா ஸ்டார்ட்டும் ஆரம்பிச்சிருவாங்க மக்களே. அடுத்தடுத்தும் யாரெல்லாம் அவதூறு கலப்புறாங்களோ அந்த கம்பெனி எதிர்த்து அனைவர் மேலும் கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் போடுவதற்கான ஆயத்தங்கள் ஆரம்பமாகிவிட்டது மக்களே. ஸோ இந்த கம்பெனியை பற்றி எதுவுமே தெரியாமல் அவதூறு கிளப்பி வீடியோ போட்டவர்கள், இல்லை போட போகிறவர்கள், போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் பார்சல் மக்களே.